வணக்கம் மாணவர்களே. சரி, இன்று சமய வகுப்பு நம்ம நடத்த போகிறோம். ஸோ இந்த சமய வகுப்பில் உங்களுக்கு முக்கியமான விநாயகர் துதிய பாடலை நம்ம போதிக்க போகிறோம். அவர் தான் யானை முகம் கொண்டவர். யாரு? விநாயக பெருமான். அவருடைய பாடல், அவரோட துதி தான் திருமந்திரம். திருமந்திரம் என்ற திருமுறையில் நம்ம ஒரு பாடல் எடுத்து நம்ம பாட போகிறோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பீரை இந்தின் இளம் பீரை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். கடவுள் படைப்பில் நம்ம எல்லாருமே அதிசயம். ஒவ்வொரு படைப்பும் அதிசயம். கடவுள் எப்படிப்பட்ட புத்திசாலி, எவ்வளோ பெரிய வல்லவர், எவ்வளோ பெரிய நல்லவர், நமக்கு எவ்வளோ அழகாக நம்மளை படைத்திருக்கார். நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அதுக்காக கடவுளுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். கடவுள் நம்மளை முழுமையாக படைச்சிருக்கார். ஸோ நன்றி சொல்கிற வேலை எப்போ? காலையில் சொல்லணும். எப்போ நமக்கு ஓய்வு எடுக்க அப்போ எல்லாம் கற்றி சொல்லணும். Sekarang hari ni kita nak belajar tajuk berkaitan dengan air. Ada berapa jenis tadi? 7. Air hujan, air laut, air telaga, air salji, air mata air, air embun, air sungai. வணக்கம். தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் தந்த தமிழ் பள்ளி வாழ்க. நான் சர்டாங் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி. மொழியும் சமயமும் நமது இருவிழிகள். மொழி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம் பள்ளியில் சமயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிதோறும் நம் பள்ளியில் சமய வகுப்புகள் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்து சமயம், இஸ்லாமிய சமயம், கிறிஸ்துவம் போன்ற சமயங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பயிற்றுனராக நம் பள்ளியில் வந்து இந்த புதிய இயல்பு நிலையில் கடைபிடித்து வகுப்புகளை நடத்துகின்றோம். இதன் வழியாக நம் மாணவர்களை நெறிப்படுத்துவதற்கு பள்ளியுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இது வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.